ஓகே. கொமெண்ட் என்னத்துக்காக போடுவோம்டா, கொமெண்ட் இப்போ என்னத்துக்கு இப்போ ஒரு 10 ஒரு 100 1000 வரிகளில் நாங்கள் ஒரு கோடிங் செய்யக்குள்ள நாங்கள் இந்த கொமெண்ட்ல கொடுக்குற விஷயம் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து பார்க்கக்குள்ள ஓகே இதுக்காகத்தான் இந்த கோடிங் டைப் பண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த விளங்குறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம் கொமெண்ட்ன்றதை கொண்டு வருவோம் இங்க. அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற இந்த ஹேஷ் என்ற சிம்போல் உங்களோட கேள்விக்கு வந்ததை ஏற்கனவே பார்த்தாங்க. அடுத்தது பைத்தன் அடையாளங்காணிகள், அதுகளுக்கு என்னென்ன விதிகள் பயன்படுத்தோம்னு சொல்லி பார்த்து நாங்கள் இடைவெளி வரக்கூடாது, எழுத்துக்கள்லையும் அண்டர் ஸ்கோர்லையும் தான் தொடங்கணும், அதே மாதிரி ஒதுக்கு சொற்கள் பயன்படுத்தக்கூடாது, எந்தவித வேற எந்த குறியீடுகளும் பயன்படுத்த மாட்டோம். அப்போ அதுகள் கொஞ்சம் பார்த்து நாங்கள் இங்க முக்கியமா வந்து எழுத்து பேதம் நாங்கள் கேபிட்டல் ஸ்மால் எல்லாம் சரியா பார்த்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமாக இருக்கும். சரிதானே? இதெல்லாம் கடைசியா பார்த்துட்டோம். மாறி மாறிலிகள் வித்தியாசம் பார்த்து நாங்கள் இந்த மாறிக்கு கொடுக்குற பேர் தான் இந்த அடையாளங்காணிகள் விதிகள்ல வர்ற விஷயம். இதுல நாங்கள் என்ன செய்யக்கூடாது, குறியீடுகள் பயன்படுத்தக்கூடாது, இடைவெளிகள் விடக்கூடாது, அப்படியான விஷயங்களை இதிலேயும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். சரியானே? ஒரு மாறி மாறிலிகளை கொண்டு வரது எப்படின்னு பார்த்து நாங்கள் A7 5 B7 ICTன்னா நான் சொன்ன பிரிண்ட் டேக்குள்ள எங்களுக்கு வெளியீட்டுக்காக பயன்படுத்துகிற விஷயம். அப்போ நான் ஏன்னு கொடுத்தேன்டா ஏல இருக்கிறது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், பின்னு கொடுத்தேன்டா பியில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும் என்று சொல்லி பார்த்துட்டாங்க. சரியா? இதுகள் அதான் நார்மலாக பிரிண்ட்ன்றது எங்களுக்கு அடுத்தடுத்த லைனுக்கு பிரிண்ட் வெளியீடாக வரும். இந்த எண்டுன்ற இது பாவிச்சமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும், பக்கத்தில் பக்கத்தில் வெளியீடு வரும். இது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். சரியோ? அடுத்தது 2 வெவ்வேறு விஷயங்கள். இப்போ ஒரு எழுத்து இப்போ ஏற்கனவே நான் என்ன சொன்னான், பிரிண்ட்டுக்குள்ள ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள என்ன கொடுக்குறேனோ எனக்கு அது அப்படியே வெளியீட்டுல வரும்னு சொன்னான். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஐ லவ்ன்னு கொடுக்குறேன், பிளஸ் ஏண்டா இந்த ஏல இருக்கிறது என்ன செய்யும், இதோட சேர்ந்து வரும். சரியா? பிளஸ் டேக்குள்ள எங்களுக்கு எப்படி இருக்காது, இடைவெளிகள் வராது என்றது ஞாபகம் வச்சிருங்க. சரிதானே? இப்ப இடைவெளிகள் வராது. இப்ப இதுல வந்து இதுக்குள்ள இந்த ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கிறபடியா தான் இதுல அந்த இடைவெளி வருது. இல்லாட்டிக்கு என்னென்னு வந்திருக்கும், ஐ லவ் வந்துட்டு இந்த ஈக்கு பக்கத்திலேயே இந்த ஐசிடி வந்திருக்கு. சரிதானே? பிளஸ்ண்டா இடைவெளி வராது, கமெண்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடைவெளி வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கு. சரிதானே? திரும்ப நான் சொல்றேன்டா, இப்ப இத சொன்ன விஷயம் இதான். இதுல பாத்தீங்கன்னா இப்ப A7 ஒரு எழுத்து வகை தர வேண்டாம், நான் என்ன செய்யணும்னு சொன்னான், ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுப்போம். நான் இப்ப பிரிண்ட் பண்றேன், ஐ லவ் கொடுத்து பிளஸ் ஏ. இப்ப பாத்தீங்கன்னா வெளியீடு பாருங்க, இந்த ஈக்கும் ஐக்குமான இடைவெளி இங்க வராது. இதுவே நான் இதுல கமன்றதை பாவிச்சிருந்தேன் எனக்கு எப்படி வந்திருக்கும், இது சகவண்டு இருக்கட்டும், திருப்பி கம போட்டு அடுத்த விஷயத்த சொல்றேன்னு பாருங்க. கமண்டு பாவிக்கக்குள்ள இங்க ஒரு இடைவெளி ஒன்று வருது பாருங்க, இதான் சகவுக்கும் கமவுக்குமான வித்தியாசம். சரியோ? அதாவது 2 விஷயத்தை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சேம் டைம் இப்ப நான் B7 60 சரி B7 R சொல்லி ஒரு வேரியபிள் உருவாக்குறேன், ஒரு இலக்கம் இன்டிஜர் தானே. இப்ப இதுல நான் B கொடுக்குறேன். உங்களை வித்தியாசம் தெரியணும், நாங்கள் எழுத்தையும் இலக்கத்தையும் என்ன செய்ய இயலாது, கூட்ட இயலாது, சக பாவிக்க இயலாது. இது ஒரு எழுத்து வகையான தரவு, இது ஒரு இலக்கம், அதனாலதான் இது வேலை செய்யல. சரியா? அப்ப எழுத்தையும் இதையும் நாங்க சேர்க்கணும்னா அதுக்கு என்ன பயன்படுத்தணும், ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, கம தான் பயன்படுத்தலாம். சரியான? ஒரு எழுத்தையும் இலக்கத்தையும் சேர்க்கணும் என்றால் நாங்கள் கம தான் பாவிக்கலாம், சக பாவிக்க இயலாது. இது மறக்க கூடாது. சரியானே? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்து நாங்கள் நியம தர வகைகள் ஏற்கனவே சொன்னதான். இப்ப சேஞ்ச் பண்றது, இப்ப நார்மலா நாங்கள் பெரும்பாலும் பாவிக்கிற தர வகைகள் ஒன்று இன்டிஜர் முழு எண்கள், மற்றது தசம எண்கள், மற்றது ஸ்ட்ரிங் எழுத்து வகை. சரிதானே? 3 விதமான தர வகைகள் பயன்படுத்துவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏன்றது என்னவாக இருக்கும், ஒரு எழுத்து வகையான தரவாக இருக்கும். பின்றது ஒரு இலக்கம் முழுவெண்கள்.
இப்ப சி சமன் 6.4 6.5னா இது ஒரு எங்களுக்கு என்ன ஒரு தசம எண்ணாக வரும் பிளாட்னு சொல்லுவோம் சரிதானே. அப்ப இந்த 3 விதமான தரவுகளை நாங்கள் இங்க பயன்படுத்துறோம். பொதுவா இந்த 3 தான். இப்ப நாங்கள் இதுல ஏபிசின்னு உங்களுக்கு வெளியீடு எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏ பி சி சொல்லி எடுக்கிறேன் பாருங்க, எனக்கு அப்படியே வெளியீடாக கிடைக்குது. இப்ப இந்த தரவுகளை நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஏற்கனவே 6.5ன்றது எப்படி இருக்கு, ஒரு தசம எண்ணாக இருக்கு. இதை நான் ஒரு முழு எண்ணுக்கு மாத்தணும். அப்ப நான் என்ன பயன்படுத்துவேன், இன்ட்ன்றது பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு இப்ப இன்ட் பாருங்க, இப்ப இன் பிரேக்கெட்டை கொடுத்தேன்னா அந்த பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறது வெளியால வரைக்குள்ள எப்படி வரப்போகுது, ஒரு முழுவன் தரவு வகையாக வந்துடும். பாருங்க 6 வந்திருக்கு. 6.9 என்னதான் பெரும், எங்களுக்கு 6 தான் பெரும். அதாவது மட்டம் தட்டாது, அந்த தசத்துக்கு அங்கால இருக்கிற விஷயத்தை என்ன செஞ்சிடும், அப்படியே ஸ்கிப் பண்ணி எடுத்துடும், அவ்வளோதையும் ஒமிட் பண்ணிடும். சரிதானே, விளங்கிட்டா. இது வந்து சேஞ்ச் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு இந்த 6 ஒரு முழுவெண்ணாக இருக்கு, இதை நான் என்ன செய்ய போறேன், தசம எண்ணுக்கு மாத்த போறேன். அதுக்கு பயன்படுத்துறது ஃபிளாட்ன்றதை பயன்படுத்துவோம். அப்ப ஃபிளாட்ன்னு பயன்படுத்துறேன். இப்ப பாருங்க 6.0 வந்துட்டு பாருங்க, 6 இருந்தது இப்ப 6.0. சரி, ஏற்கனவே இன்னொரு உதாரணம் நாங்கள் பார்த்து, நாங்கள் ஸ்ட்ரிங் எழுத்து வகையான தரவுகளை நாங்கள் எப்பயுமே என்ன செய்வோம், ரெட்டை மேற்கோட் குறிக்குள்ள தான் கொடுப்போம். இப்ப நான் இப்ப 65 ரெட்டை மேற்கோட் குறிக்குள்ள கொடுத்தேன்டா, இது ஒரு இலக்கம் இல்லை, இது ஒரு எழுத்து வகையானதாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சி சக ஏ என்று கொடுப்போமே. சாரி, இதுக்குள்ள சிஏமே ரெண்டுமே தானே. இதுல ஏக்கு ஒரு 6 கொடுப்போம். இப்ப பாருங்க, ரெண்டையும் கூட்டலாமா, எரர் தான் பாரு மேன் சொல்லுங்க. நான் சொன்னேன் இலக்கத்தையும் எழுத்தையும் என்ன செய்யலாது, நாங்கள் கூட்ட முடியாது. ஆனா நீங்கள் பாக்கக்குள்ள 65 இலக்கம் தானே, ஏன் கூட்டலான்னு யோசிப்பீங்க தானே. ரெட்டை மேற்கோட் குறைக்குள்ள நாங்கள் குடும்பமாக இருந்தா அது ஒரு எழுத்து வகையானதாகவே மாறிவிடும். அதனாலதான் என்ன செய்யலாது, கூட்டைக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு எரர் வந்தது. சரியோ, அப்ப அதை என்ன செய்யணும், நாங்கள் பாருங்க இப்படி ஒரு எரர் வந்தது. அப்ப இதை நான் என்ன செய்யணும், ஒரு முழுவெண்ணாக மாத்தணும். அப்ப இன்டு கொடுத்துட்டு அது ஒரு பிரேக்கருக்குள்ள அவ்வளோத்தையும் கொடுத்து விட்டேன்டா, அதை என்ன செய்யலாம், நான் கூட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. 6ஐயும் 65ஐயும் கூட்டினா 71. இப்ப இதான் அந்த சேஞ்ச் பண்ற விஷயங்கள். ஏற்கனவே பார்த்தபடியே நான் கொஞ்சம் குயிக்காவே போறேன். அடுத்தது பைத்தன் செயல்கள் பார்க்கணும்னு சொன்னான். இது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியான ஒரு செக்ஷன் தான். பயனர் உள்ளீடு விஷயம் நாங்கள் பார்த்து, நாங்கள் பயனர் உள்ளீட்டுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற வேர்ட் இன்புட் என்று சொல்லியும் பார்த்து, நாங்கள் இன்புட் பண்ற விஷயம் எப்பயுமே ஒரு எழுத்து வகையான தரவாகத்தான் இருக்கும் என்று சொல்லியும் பார்த்து நாங்கள். சரியோ, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இதுல எல்லாம் நாங்கள் பார்த்தது என்ன, ஏ சமன் ஆர் என்று உறுதியா போனாங்க. இப்ப எங்களுக்கு ஏயில என்ன பெருமானம் இருக்குன்னே தெரியாது வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கால்குலேட்டர் உருவாக்க போறேன். ஏ சமன் இன்ட் இன்புட் என்று சொல்லி கொடுக்குறேன். பி சமன் அதுலேயும் ஒரு இன்புட்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இன்புட்னா என்னதுக்கு பயன்படுத்துவோம், ஏ சக பி. ஓகே, இன்புட்னா என்னதுக்காக பயன்படுத்துவோம், ஒரு யூசர் பயனரிடம் இருந்து ஒரு தரவை பெறுறதுக்காக. இப்ப பாருங்க 65 எங்களை டைப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. முதல் வந்து எங்களுக்கு டிரெக்டா வெளியீடு வந்தது, இப்ப டைப் பண்றதுக்கு இடம் காட்டுது பாருங்க. இந்த ஒரு கோடு வந்து கொண்டு இருக்கு. இப்ப 85 உள்ளுறேன் பாருங்க, 65 85 பக்கத்தை வருது. ஏன், இது ஒரு எழுத்து வகை, இதுவும் ஒரு எழுத்து வகை. எழுத்து வகையை கூட்டினா என்ன வரும், பக்கத்துல தான் வரும். அப்ப இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் எப்பயுமே என்னவாக இருக்கும், ஒரு எழுத்து வகையானதாக இருக்கும். அதை நான் இப்ப என்னவா மாத்தணும், ஒரு எண்ணுக்கு மாத்தணும். என்ன செய்வேன், நான் இன்ட்னு சொல்லி முன்னுக்கும் பின்னுக்கும் பிரேக்கரை போட்டு விட்டேன்னா சரி. இப்ப இன்ட் 65
85 பாருங்க இப்ப சரியா வந்துட்டு. இதுவே நான் இன்டிகிரேட்டர்ல ஃப்ளோட்டை பாவிச்சேன்னா என்ன வரும் எனக்கு? ஃப்ளோட்டுண்டா தசம எண்ணுக்காக பயன்படுத்துற விஷயம். சும்மா சின்ன சின்ன வேர்டுகள்லாம் ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு ஈஸி. திரும்ப திரும்ப எழுதினீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃப்ளோட்டுண்டா பாருங்க இப்ப டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் வருது. நான் என்ன செய்றேன்? 65 சாரி தசத்துல கொடுக்கணும். 65.1 75.0 கூட்டினா இந்த விஷயம் வேறு. ஃப்ளோட்டுண்டா நான் தசமத்திலான இது கொடுக்கணும். அதனாலதான் இப்படி எனக்கு வந்தது. விஷயம் விளங்கிட்டோ? இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? இல்லடா டவுட்னா கேட்கணுமா? அப்ப ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். அடுத்தது இஃப்ன்றது கடைசி கிளாஸ் பார்த்துட்டோம். அதனால அதையும் சொல்லிட்டு போறேன். கட்டாயம் இஃப்ன்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு உட்தள்ளல், ஒரு கொஞ்ச விஷயம், ஒரு ஒரு சின்ன ஒரு இடைவெளி உள்ள தள்ளி தான் எழுதணும் என்று சொல்லியும் பார்த்தது. இப்ப கடைசி கிளாஸ் இதை பாத்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து ஒரு மார்க்ஸை உள்ளீடாக கேட்கிறேன். அந்த மார்க்ஸ் 75 விட மேலே இருந்தா எங்களுக்கு எப்படி வரும்? யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் ஸ்காலர்ஷிப் வரணும். இப்ப சின்ன ஒரு விஷயம் தான். நான் இப்ப பயனிடம் தானே வாங்க போறேன். அப்ப ஏல சேமிக்கிறேன். அதை பயனிடம் இருந்து வாங்குறபடியா இன்புட்ன்றது பார்ப்போம். இன்புட் பாவிப்போம். அது எப்படி இருக்கும்? ஒரு எழுத்து வகையானதாக இருக்கும். அதை நான் என்ன மாத்தணும்? ஒரு இலக்கத்துக்கு மாத்தணும்டா முன்னுக்கு இன்றுன்றது போடுவேன். இப்ப பயனர் உள்ளிடுற இலக்கம் வந்து ஒரு உள்ளீடு வந்து எங்களுக்கு இலக்கமா மாத்திட்டோம். பிறகு இஃப் செக் பண்ண போறேன். 50 விட இந்த ஏ பெரிதாக இருந்தா கொலன் குறியீடு வரும். இருந்தா எங்களுக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகணும்? பிரிண்ட் பாஸ் என்று வரணும். பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் தான். பயனிடம் இந்த உள்ளீடு தானே. நான் இப்ப ஒரு 85 கொடுக்குறேன். பாருங்க பாஸ் என்று வருது. விளங்கிட்டா? இதுல டவுட் இருக்கா? இது போன கிளாஸ் படிப்பிச்ச விஷயம். டவுட் இருந்தா எனக்கு சொன்னீங்கன்னா திரும்ப விளங்கப்படுத்தி விடுவேன். இஃப்ன்றதை ஏன் பாவிக்கிறோம்னு விளங்கிட்டோம். கட்டாயம் இந்த கொலன் குறியீடு நாங்கள் போடணும். சரிதானே? இது போடாட்டிக்கு அது பிள்ளை. இப்ப புதுசா இப்ப நீங்க போன கிளாஸ் வரையிலன்னா அந்த இது போட்டு ஒரு ரெக்கார்டிங் சும்மா நார்மலா பார்த்துட்டு வந்தீங்கன்னாலும் ஓகே இருக்கும். ஒரு கஷ்டமும் இல்ல. பைத்தன் பயங்கர ஈஸியான விஷயம். சரிதானே? இப்ப இன்னும் நான் வேற மாதிரி செய்யணும்னா என்ன? இதெல்லாம் கொடுக்குற கண்டிஷன்லாம் விஷயம் இருக்கு. 75க்கு மேலேண்டா 75 விட கீழேண்டா எனக்கு ஃபெயில் என்று வேற ஒன்று வெப்பமென்ஸ் உதாரணத்துக்கு இப்ப கொடுக்குறேன். 58 கொடுக்குறேன். பாருங்க எனக்கு ஃபெயில் வருது. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அப்ப அதைத்தான் இதுல கொடுத்துருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே சொன்னான் பிரிண்ட் பண்றது வந்து பிரிண்டினஸ் மோட்ல தான் இருக்கணும்னு சொன்னான். இந்த உட்தள்ளல் என்ற விஷயத்த கவனிக்கணும். இப்ப நாங்க இதை நேருக்கு எழுதி விட்டோம்னா என்ன போயிடும்? அது எங்களுக்கு இஃபுக்குள்ள ஒன்றுமே இல்லை. பாருங்க எரர் தான் பாரு. அப்ப ஒரு சின்ன ஒரு இடைவெளி என்ன செய்யணும்? நான் உள்ள தள்ளி எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் பிரிண்ட் பண்ண போறேன்னுடா குட்டும் எனக்கு வரணும். சரியான எனக்கு பாஸ்ன்னு வந்து அடுத்த வேலையில குட்டும் வரணும். சரியோ? அப்ப இந்த ரெண்டும் இந்த இஃபுக்குள்ளதான் நடக்க போற விஷயம். ஒரு ஆள் வந்து இந்த இஃபுக்குள்ள போனா இந்த விஷயமும் நடக்கும், இந்த விஷயமும் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க. இப்ப நான் 55ண்டா பாஸ் குட் ரெண்டு விஷயம் எனக்கு வெளியிட வருது. பாருங்க அந்த இஃப்ண்ட அறைக்குள்ள ஒருத்தர் போவாராக இருந்தா இந்த ரெண்டு வெளியீடும் அதுக்குள்ள நடக்கும். இப்ப நான் டிசைனுக்காக வேண்டி இதை கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதுறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? எரர் தான் வரும். அன்எக்ஸ்பெக்டட் இன்டெட், அதாவது வந்து இடைவெளி வந்து தேவையில்லாத ஒரு இடைவெளி. நான் அப்ப இஃபுக்குள்ள என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த நேர் பார்க்கணும். பாருங்க இந்த நேருக்கே என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். சரிதானே? இப்ப இந்த குட்டுன்றதை நான் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி எழுதுறேன். இப்ப பாருங்க அதே தான் 65 கொடுக்குறேன்.
இதுல வரும். இது வந்து பிரிண்டுக்கு வெளியால இந்த இஃப்க்கு வெளியால என்ன மாதிரி போயிடும். ஓகே, அடுத்த எல்ஸ் விளங்கப்படுத்திட்டு இந்த முன்னுக்கு போட்டா என்ன நடக்கும்னு சொல்றேன்னா, ஏன்னா இது எப்படி நடந்ததுன்னா, இந்த இப்ப பாக்குது அவர் பாசன் உள்ள போயிட்டார். பிறகு இப்ப விட்டு வெளியால வரைக்குள்ள இந்த பிரிண்ட் இருந்தபடி, அதாவது வந்து இந்த நேர போட்டோம்டா என்ன அர்த்தம்டா, இஃப்க்கு வெளியால என்ற மாதிரி தான் அர்த்தம். விளங்குதோ? இந்த இஃப்க்கு நேரையே நான் ஒரு விஷயத்த கொடுப்பேன்னா அதுக்கு வெளியாலேன்னு அர்த்தம். இதை நான் உள்ள தள்ளி கொடுத்தேன்னா என்ன செய்யும்? இஃப்க்கு உள்ளேன்னு அர்த்தம். விளங்குதா? இதான் விஷயம். இஃப்ன்றது இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்ஸ்ன்றது பார்க்க போறோம். இஃப் எல்ஸ் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். சரிதானே? அதாவது வந்து 50க்கு மேலேண்டா பாஸ் கொடுப்போம், இல்லாட்டி ஃபெயில் வரணும். அப்ப இல்லை ஏண்டா, அப்ப இல்லை ஏண்டா என்ன செய்யணும்? எல்ஸ்ன்றதை பாய்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு திருப்பி திருப்பி உங்களை டைப் பண்றதே என்ன உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காண்டி இன்ட் இன்புட் ஒரு கிண்டன்னு கொடுப்போம். சும்மா இதுக்குள்ள என்டர் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். அவருக்கு ஒரு மார்க்ஸை தான் உள்ளிடணும்னு சொல்றதுக்காக வேண்டிய ஒரு சும்மா ஒரு இது உண்டு. இஃப் ஏ பெரிது 50 இருந்தா எனக்கு பிரிண்ட் பண்ணணும் பாஸ் என்று சொல்லி. இல்லை எனில் எல்ஸ், இல்லைன்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஃபெயில் என்று சொல்லி. பாருங்க, இப்ப இந்த மார்க்ஸ், இவர் மார்க்ஸை உள்ளிட போறார் 68 பாஸ். இப்ப திருப்பி உள்ளிட போற 45 ஃபெயில். விளங்கிட்டா? அப்ப முதல் பார்த்தது ஆமெண்டா மட்டும்தான் நாங்கள் கண்டிஷன் கொடுத்தாங்க, இல்லைன்னா நாங்கள் ஒரு விஷயமும் கொடுக்கல. அதாவது இப்பன்றது மட்டும். இப்ப ஆமெண்டாலும் ஒரு பதில சொல்ல போறோம், இல்லைன்னாலும் ஒரு பதில சொல்ற மாதிரி. அப்ப இது ஒரு ரெண்டு அரை மாதிரி. அவர் ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளதான் போகலாம், இதுக்குள்ளேயும் போகலாம்டா இல்ல, ஒன்று இதுக்குள்ளதான் போகலாம், இல்லாட்டி இதுக்குள்ள போகலாம். இப்ப தான் அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம்டா, அந்த கேள்வியை திருப்தி செஞ்சா அந்த அறைக்குள்ள போவார், இல்லாட்டிக்கு மற்ற ரூமுக்குள்ள போற மாதிரி. விளங்கிட்டோ? இதுல டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, இருக்கா டைம் தரேன், ஒரு நிமிஷம் தரேன். ஓகே, திருப்பி இருக்கா சொல்றேங்க நீங்க. முதலாவது இந்த உள்ளிடுறதுல உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பயனரிடம் இருந்து ஒரு உள்ளீடை வாங்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துற விஷயம் வந்து இன்புட் என்ற விஷயம். சரியா?
அந்த இன்புட் வந்து நார்மலாவே எங்களுக்கு ஒரு எழுத்து வகையானதாகத்தான் வரும். அப்ப நான் 75 உள்ளிட்டாலும் அது ஒரு எழுத்து வகையானதாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் கூட்ட இயலாது, கழிக்க இயலாது, ஒன்றும் செய்யலாது. அப்ப அதை நான் ஒரு இலக்கமா கன்வெர்ட் பண்றது மாத்துறதுக்காக இந்த முன்னுக்கு ஒரு இன்டென்ட் பாய்ப்பேன். விளங்கிட்டு இதான் அந்த உள்ளீட்டுல வர்ற விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த உள்ளிட்டதை இப்ப இலக்கமா மாத்திட்டேன் தானே, அதை இப்படியே இங்க கொண்டு 75 விட அது பெருசு ஒன்று செக் பண்ணுவேன். அப்படி பெரிதாக இருந்தா எனக்கு எப்படி வெளியிடு இந்த இன்டரைக்குள்ள வருவேன். 75 விட பெரிதுன்னா இந்த கண்டிஷன் திருப்தி செஞ்சா அவர் இதுக்குள்ள வருவேன். இதுக்குள்ள வந்தா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் ஸ்காலர்ஷிப் அவருக்கு வெளியீடு கிடைக்கும். சரி, அவர் உள்ளிட்டது வந்து இந்த கண்டிஷனை திருப்தி செய்யாட்டிக்கு அவர் இல்லைன்றதுக்குள்ள வருவார். அங்க வந்தா அப்படி இருக்கும், யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் ஸ்காலர்ஷிப் வரும். இப்ப இதுல விஷயமா தான் இப்ப நான் இதுல இன்றுன்றது பாவிக்காட்டிக்கு என்ன பிரச்சனை வரும் எங்களுக்குண்டா, அவர் உள்ளுறது எங்களுக்கு எப்படியே போயிடும். ஒரு பாருங்க, ஏன் அது ஒரு இலக்கம் இல்லை, ஒரு எழுத்து. எழுத்தை நாங்கள் இப்படி செக் பண்றது கஷ்டம் தானே. அதனாலதான் எரர் வருது. அதனால நான் இது என்ன செய்யணும், ஒரு இலக்கமா மாத்தணும். இலக்கமா மாத்துறது ஒரு கஷ்டம் இல்லை. முன்னுக்கு இன்டென்ட் போட்டுட்டு அதை பிராக்கெட்டுக்குள்ள போட்டோம்னா சரி. விளங்கிட்டா? ஓகேயா? விளங்கி இருக்கு நினைக்கிறேன், ஒரு கஷ்டம் இல்ல. சரியா? ஆம் இல்லைன்ற விஷயம் தான். ஆமண்டா எங்களுக்கு இது வரும், இல்லைண்டா அது வரும். சரியானே? ஓகே. அப்ப ஒரு கொஞ்சம் விஷயம் தான் பார்த்துனாங்க. எங்களுக்கு இப்ப வெளியீடுக்கு என்ன பயன்படுத்துவோம்ன்றது உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் உள்ளீட்டுக்கு பயன்படுத்துறதும் எங்களுக்கு தெரிஞ்சிடு வடிவா. உள்ளீட்டுக்கு பயன்படுத்தக்குள்ள இந்த இன்ட் ஏன் போடுறோம் என்றதும் விளங்கி இருக்கு. சரியானே? மற்றபடி ஒரு கஷ்டமும் இல்லை. சரியா? ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்ப நிறைய விஷயம் என்ன போகுது, இஃப் எல்ஸ் இஃப் எல் இஃப் எல் இஃப் எல்ஸ் என்ற ஒரு விஷயம். அப்ப மூன்றாவது ஒரு கன்செப்ட் என்னன்னா, முதலாவது இஃப்ன்றது படிச்சினாங்க, பிறகு இஃப் எல்ஸ் படிச்சினாங்க. அதாவது வந்து முதலாவது ஆமிண்டா மட்டும்தான் எங்களுக்கு பதில் இருக்கு, இல்லைன்னா அதை பற்றி நாங்கள் கதைக்கவே மாட்டோம். ரெண்டாவது பார்த்தினாங்க ஆமிண்டா ஒரு பதில் சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு பதில் சொல்லுவோம். மூன்றாவது பார்க்க போறோம் இருந்தால் 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 என்று சொல்லி வாரது. இப்ப 75க்கு மேலேண்டா ஏ, 65க்கு மேலேண்டா பி, 55க்கு மேலேண்டா சி, அப்படி ஒரு விஷயம் இருக்கு தானே. இப்ப இதுல வந்து நார்மலா பயனருக்கு தெரியிற விஷயம் என்ன, என்டர் மார்க்ஸ். இப்ப இதுல வெளியிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு தெரியிற விஷயம் என்னன்னா என்டர் மார்க்ஸ். அவர் மார்க்ஸை உள்ளிட்டு அவருக்கு ஃபெயிலோ பாஸ் ஒன்று வரும். ஒரு கால்குலேட்டர் மாதிரி தானே, அதுக்குள்ள நடக்கிற ப்ரொசஸ் வந்து எங்களுக்கு தெரியாது. நான் இப்ப 4 சக 5 கொடுத்தேன்னா எனக்கு விடதான் வரும். 4 5 கூட்ட சொல்லி கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் ஒன்றுமே எனக்கு காட்டாது. விளங்குதா சொல்ற விஷயம்? அப்ப ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குற மாதிரி தான். இதுல நான் கோடிங்ல இவ்வளவு செஞ்சு வச்சேன். நான் பாருங்க, கோடிங்ல இவ்வளவும் போட்டு வச்சது. ஆனா அவருக்கு என்ன விளங்க போகுது, பயனருக்கு என்ன விளங்குது, எந்த மார்க்ஸும் பாஸோ ஃபெயிலோ ஒன்று மட்டும்தான் விளங்கும், இதெல்லாம் விளங்காது. அப்ப ஒரு அப்படி ஒரு செட்டப்பை நாங்க உருவாக்கி விட்டோம்னா சரி, பயனர் என்ன பர்பஸுக்காக வேண்டி இதை செய்யறோமோ அது அவருக்கு கிடைக்கும். அப்ப இப்ப நான் செய்ய போறது என்ன, பயனர் வந்து இப்ப ஒரு மார்க்ஸை உள்ளிடக்குள்ள அவர் உள்ளிடுற மார்க்ஸ் வந்து அவற்ற ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி அவருக்கு வெளியீடு வரணும்னு சொல்லி உருவாக்க போறேன். அப்ப அது ஒரு கஷ்டம் இல்லை. எல்இஃப்ண்ட் ஒன்றை பாவிக்க போறேன். எல்இஃப்ண்டா எங்களுக்கு தெரியும் என்ன, இப்படி இருந்தால் இருந்தால்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு இருக்க போகுது. அவ வளமையான செயற்பாடு தான்.
அப்ப முதலாவது நான் என்ன செய்ய போறேன் பயனரிடம் இருந்து உள்ளிட வாங்க போறேன் ஏ சமன் சரி ஒரே என்று போடுறபடியா நான் இப்ப மார்க்ஸ் போமே மார்க்ஸ் சமன் இன்ட் இன்புட் ஒரு விஷயம் இதுக்குள்ள கொடுக்குறது அப்படியே வேற அவருக்கு அந்த ஒரு மார்க்ஸை தான் உள்ளிட சொல்லி கொடுக்குறதுக்கான சும்மா கொடுக்குறேன் என்ற ஜுவ மார்க்ஸ்னு கொடுப்போம் ஜுவ மார்க்ஸ் அப்ப அவருக்கு ஒரு பேக்கெட்டை போட்டு முடிச்சு விட்டோம்னா சரி இப்ப உள்ளிட்டுக்கான விஷயத்த எடுத்துட்டேன் இப்ப அடுத்தது நான் செய்ய போற விஷயம் என்ன if மார்க்ஸ் பெரிது 75 இருந்தால் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் என்னண்டு your result is A என்று சொல்லி வரணும் நெட்ட மேற்கோள் குறியில் என்ன கொடுக்குறோம்னா எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும் நாங்க வளமையா இல்லாட்டிக்கு எல்ஸ்ன்னு தானே பாவிச்சினாங்க இங்க எல்ஸுக்கு பதிலா எல் இஃப் அடுத்த ஆப்ஷன் எல் இஃப் அடுத்த கண்டிஷன் மார்க்ஸ் greater than 65 இருந்தா print your result is B என்று வரணும் அடுத்த எல்லிஃப் இன்னொன்று இருக்குதானே அப்படியே போய் தான் போற போகுது எல்லிஃப் மார்க்ஸ் greater than 55 55 என்றா your result is C எல்லிஃப் மார்க்ஸ் greater than 45 print S அப்படி இல்லாட்டிக்குன்னா இனி ஒரு ஆப்ஷனும் இல்லை தானே மிச்சம் எல்லாமே எங்களுக்கு என்ன வரணும் இப்படியே வரணும் சரிதானே விளங்கிட்டோம் இப்ப நான் ரன் பண்றேன் என்னோட கேக்குது மார்க்ஸை உள்ளிட சொல்லி நான் உள்ளுறேன் 62 யுவர் ரிசல்ட் இஸ் என்ன சி என்று வரும் ஏன் இது இவ்வளவுமே ஒரு சமாந்தரமா இருக்குது அரை கண்டு வைங்க இந்த இவ்வளவுக்குள்ளேயும் அவர் ஏதோ ஒரு ஒன்றுக்குள்ளதான் போகலாம் எல்லாத்துக்குள்ளேயும் போக இயலாது இந்த இவ்வளவுக்குள்ளேயும் ஒரு அறைக்குள்ளதான் போகலாம் இது ஒரு அறை இந்த முதலாவது இஃப்ன்றது ஒரு அறை பிறகு எல்லிஃப் இது ஒரு அறை இதொண்டு இந்த இவ்வளவுக்குள்ளேயும் ஏதோ ஒன்றுக்குள்ள மட்டும்தான் அவர் போகலாம் ஒன்றுக்குள்ள போனா மற்றதுக்குள்ள அவர் போக இயலாது சரியான இவ்வளவும் என்ன இவ்வளவுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒன்றுக்குலாம் போறேன் அப்ப 62 போறேன் 62 உள்ளிட போறேன் 75 விட 62 பெரிதோ இல்ல தானே அப்ப அவர் இதுக்குள்ள போக மாட்டேன் அடுத்தது கேட்கறது 65 விட பெருசோ இல்ல அப்ப இதுக்குள்ளேயும் போக மாட்டேன் 55 விட பெருசோ ஓ அப்ப இதுக்குள்ள போறார் இந்த இதுக்குள்ள போய் யுவர் ரிசல்ட் சி என்று வேற ஒன்றுமே வராது இப்ப திருப்பி இருக்கிறேன் வேற ஒன்று உள்ளிடுவோம் 22 உள்ளுறேன் அப்ப அவருக்கு WW வரும் சரி 22 75 விட பெருசா இல்ல 65 விட பெருசோ இல்ல 55 விட பெருசோ இல்ல 45 விட பெருசோ இல்ல அப்ப மிச்சம் எல்லாருமே டபிள்யூக்குலாம் போகும் விளங்கிட்டா இல்ல டவுட் இருக்கா சார் சொல்றேன் எல்சென்ட் போட்டு அந்த பிரிண்ட் டவுஜ் போடாட்டி 25 எங்க போகும் ரெண்டா எங்களுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷனும் வராது ஒன்றுமே காட்டாது பிளாங்கா தான் இருக்கு ஓகே சார் இதுல நான் கொடுத்த வழியா தான் எனக்கு வருது இந்த எல்சன் தான் நான் கட்டாயம் போடணும் இப்ப உனக்கு இப்படி கேட்கிறேன் நீ
இப்படின்னா 22ண்டா பாருங்க பிளாங்கா தான் வரும். ம் ஆப்ஷன் எனக்கு இல்ல தானே. முதல்ல அந்த இஃப்ண்டு படிச்சோமே, இஃப்ண்டா எங்களுக்கு என்ன அந்த அந்த கண்டிஷனை திருப்தி செஞ்சா மட்டும்தான் அவருக்கு வரும், மிச்சம் ஒன்றுமே வராது இந்த மாதிரி. ம் ஓகே சார். Okay, இதான் விஷயம். ஒரு இந்த மூன்றுமே பயங்கர ஈஸியான விஷயம். உங்களுக்கு கேள்வியில வர்றதை பாத்தீங்கன்னாலும்